ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் வளவளப்பே இல்லாத மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி கொஞ்சம் கூட பிசு பிசுப்பே இல்லாமல் வெண்டைக்காய் ஃப்ரை அதுவும் கிறிஸ்பியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு. இப்போ நல்லா பிஞ்சாக இருக்கிற வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணும். ஆனால் ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது. நான் காமிச்சிருக்கிற சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்துட்டு வெறும் மூணு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் தேவை. வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயத்தை. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சு நம்ம செஞ்சுருவோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதில் வெண்டைக்காவை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறி வரும்போது கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே கல்லுப்பு எடுத்துரும். அது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக மாற ஆரம்பிக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ரௌனிஷாக இருக்கிறது. இப்போ நல்லா கிறிஸ்பியாகவே மாறிடுச்சு. அந்த எண்ணெயிலே வணங்க விட்டுருணும், கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. அந்த கிறிஸ்பியாக மாறினது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.